என்னங்க சொல்றீங்க? தேமுதிக ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் இழுத்து வந்தது ஒரே ஆளா? அந்த மாஸ்டர் மைண்டா? தமிழக அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் ஒரே மாவட்டத்தில் பல காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. யாருடன் கூட்டணி என்று பின்னர் அறிவிப்போம் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்த தேமுதிகவை அறிவாலயம் பக்கம் இழுத்தது எடப்பாடியோடு மல்லு கட்டி கொண்டிருந்த ஓபிஎஸ்ஐ ஸ்டாலின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது என அடுத்தடுத்த அதிரடிகளால் தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இதையெல்லாம் செய்தது யார்? திமுகவில் எந்த பதவியும் இல்லை, அமைச்சரவையில் இடமும் இல்லை. ஆனால் கடந்த சில வாரங்களாக தேமுதிகவின் பிரேமலதா, எல்.கே. சுதீஷ் மற்றும் ஓபிஎஸ் தரப்புடன் ரகசிய லாபியிங் செய்தவர் அந்த ஒரு முக்கிய புள்ளிதான். கட்சியின் சீனியர்கள் அனுமதியுடன் மிக ரகசியமாக இந்த மூவுகளை அவர் நகர்த்தி இருக்கிறார். அதிமுகவின் வாக்கு வங்கியை சிதறடிக்க தென் மாவட்டங்களில் ஒரு செக் வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிழல் மனிதரின் பிளான். இதற்காகவே ஓபிஎஸ் தரப்பை தொடர்பு கொண்டு இனி அங்கே எதிர்காலம் இல்லை என்பதை புரிய வைத்து அவர்களை பாதுகாப்பாக அறிவாலயம் பக்கம் அழைத்து வந்திருக்கிறார். அதேபோல் தேமுதிகவை கடைசி நேரத்தில் பாஜக மற்றும் அதிமுக பக்கம் போக விடாமல் தடுத்து அவர்களுக்கு தேவையான உத்தரவாதங்களை கொடுத்து இழுத்தது இந்த தனிநபர் செய்த டேட்டா மேஜிக் என்கிறது அறிவாலயம் வட்டாரம். ஓபிஎஸ் மூலம் தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு ஒரு நிரந்தர தலைவலியை உருவாக்கியது. தேமுதிகவை சேர்ப்பதன் மூலம் வாக்குகள் சிதறுவதை தடுத்து அதை அப்படியே ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாற்றியது. எந்த ஆரவாரமும் இன்றி போன் கால்கள் மற்றும் ரகசிய சந்திப்புகள் மூலமே ஒரு மெகா கூட்டணியை உறுதி செய்தது. தமிழக அரசியலில் 40% வாக்குகளை தாண்டுவதே ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படும் நிலையில் இந்த கூட்டணி 50% என்ற இலக்கை மிக எளிதாக நெருங்க வழிவகுக்கிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளில் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஓபிஎஸ் திமுக பக்கம் வருவதால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்படும். தென் மாவட்டங்களில் சுமார் 15 முதல் 20 தொகுதிகளில் இந்த 3% முதல் 5% வாக்கு மாற்றம் என்பது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் காரணியாக அமையும். இதன் மூலம் திமுக தங்களுக்கு பலவீனமான தொகுதிகளில் ஒரு வலுவான பிடியை பெறுகிறது. தேமுதிகவுக்கு என்று இப்போதும் ஒரு நிலையான கேப்டன் விசுவாசிகள் கூட்டம் உண்டு. அவர்களின் வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தல்களில் குறைந்திருந்தாலும் மாநிலம் முழுவதும் பரவலாக உள்ள 2% முதல் 4% வாக்குகள் இப்போது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டுக்கும் வாக்களிக்க விரும்பாத நடுநிலை வாக்காளர்களை இந்த கூட்டணிக்குள் இழுக்க தேமுதிக ஒரு பலமாக அமையும். எனவே திமுகவிடம் இருக்கும் வலுவான வாக்கு வங்கியுடன் மற்ற கட்சிகளின் பலத்தையும் சேர்த்தால் அது ஒரு இமாலய எண்ணிக்கையை தொடுகிறது. திமுகவின் சொந்த பலம் சுமார் 25% முதல் 30%, காங்கிரஸ் சுமார் 8% முதல் 10%, விசிக இடதுசாரிகள் சுமார் 5% முதல் 7%, புதிய வரவுகள் சுமார் 5% முதல் 8%. இந்த கூட்டணி கணக்கின்படி பார்த்தால் திமுக கூட்டணி தேர்தலுக்கு முன்பே சுமார் 45% முதல் 50% வரையிலான வாக்குகளை தன்வசம் வைத்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாஜக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என வாக்குகள் சிதறும் போது 50% வாக்குகளை குறிவைக்கும் திமுக கூட்டணியை வீழ்த்துவது கணித ரீதியாகவே மற்றவர்களுக்கு பெரும் சவாலாக மாறும்.